அப்படின்னும் அதையும் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த 5 காவலரை அரெஸ்ட் பண்ணிட்டு தானே அந்த டிரைவரையே இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க விசாரிச்சு. சோ அதனால இன்னும் நிறைய பேரு இதுல வந்து கைதாக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, விட்னஸும் முன்னாடி இருந்ததோட இப்ப கூடி இருக்காங்க. ஒரு 100 பேருக்கு மேல இப்ப விட்னஸா எடுத்திருக்காங்க இந்த கேஸ்ல. ஆக்சுவலா அவங்களோட இது அப்படிதான், ப்ராப்பரா நிரூபிக்கணும் குற்றவாளிய. சும்மா வந்து சந்தேகத்தின் பேர்ல யார் மேலேயும் நம்ம சொல்ல முடியாது. கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸே அப்படிதான் சார். ப்ராப்பரா எவிடன்ஸ் இருந்தாதான் ஒரு குற்றவாளிய வந்து அவங்க குற்றவாளியா கருத முடியும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிலாம் யாரும் நம்ப முடியாது. அதனால மாண்பிற்குரிய நீதிபதி அவர்கள் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருவாங்கன்னு நம்ம நம்புறோம். எல்லாரும் இப்ப நீதியை நம்புறாங்க. ஏன்னா காவல்துறை மேல உள்ள நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. காவல்துறையே இப்படி கூலிப்படம் மாதிரி கொள்ளும் போது யாருக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு? அதாவது நல்ல காவலர்களை நான் சொல்லல, நல்ல காவலர்கள் இன்னுமே இருக்காங்க பணியில, இன்னும் சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேரால அந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய இழுக்கு வந்துட்டு. அதனால மக்கள் இப்ப முழு மூச்சா நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் தான் நம்பிட்டு இருக்காங்க. அந்த கேஸ்ல உண்மைத்தன்மை என்ன, நம்ம இப்ப கூட அந்த அஜித் வழக்குல பாருங்க, அந்த வழக்கறிஞருக்கு வந்து பயங்கர கொலை மிரட்டலாம், அவரோட குடும்பத்துக்கு அந்த சாட்சிகளுக்கு. அப்புறம் அஜித்குமாரோட குடும்பத்துக்குமே கொலை மிரட்டல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால நிறைய பேர் இந்த மாதிரி மிரட்டுறாங்க வைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வழக்கறிஞர்கள் நம்ம நீதிபதிகள்லாம் பணத்துக்கோ எந்த ஒரு மிரட்டலுக்கோ அடிபணிய மாட்டாங்க. இவங்க தேவையில்லாம முட்டி மோதி பார்த்துட்டு இருக்காங்க, புரியுதா? அதனால நீதி வந்து அதனோட வேலைய கரெக்டா செய்யும். மக்களுக்கு வந்து நியாயத்தை வந்து அவங்க கண்டிப்பா தருவாங்கன்னு நாங்க நம்புறோம்.